ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க ஆஃபர் போட்டிருந்த டைமில். ஸோ அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து வெஜிடபிள் சாப்பருங்க, பட்டர்ஃப்ளை பிராண்டுது. இதுதான் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருந்தது, அது வந்து இந்த பிளேட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் திருப்பியும் நான் இதை போட்டிருந்தேங்க. இதுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா 30 days கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஃபர்தராக நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவேங்க. அப்போது நான் உங்களுக்கு அந்த வீடியோஸ் போடுறேன். பிளேட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஷார்ப்பாக இருக்குது. 3 பிளேட் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க இது. அந்த ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்ததை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. பாட்டமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல க்ரிப் கொடுக்குது அடியில் வைக்கும்போது. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 207 rupeesக்கு நான் ஆஃபர் டைமில் வாங்கினேன். இப்போ இதோட ப்ரைஸ் 297ங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் டாப் ஸ்டிக்கருங்க. இது வந்து அந்த கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆயிடுச்சு, தண்ணி வச்சு பாத்திரம்லாம் வச்சு அது வந்து கரையாக வெள்ளை கலரில் ஆயிடுச்சு. உப்பு தண்ணி வேறு நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேங்க. இது பார்க்குறதுக்கு மார்பிள்ஸ் அந்த இது மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடியோலாம் எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் அந்த ஏதாவது டிஷ்ஷெல்லாம் வச்சு எடுக்கிறேன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க. ஸோ அதனால தான். இதோட டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. 500 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. நான் வாங்கினது வந்து 173 rupeesக்கு வாங்கியிருந்தேங்க. இப்போ 209 rupeesக்கு இது இருக்குது. நான் ஏற்கனவே இதை மாதிரி ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேங்க. அது வந்து பூஜா ரூமுக்கு ஒட்டியிருப்பேன். ஸோ அதனால தான் திருப்பியும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த நான்ஸ்டிக் கடாய்ங்க. இது வந்து 3 liter வந்து கெப்பாசிட்டிங்க, இதோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் 26 சென்டிமீட்டர் வந்து இதோட டயாமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. பேக்கிங்கும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதுக்கு வந்து இந்த வாரண்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா 12 month வந்து வாரண்ட்டி போட்டிருந்தாங்க. அப்புறம் இது கூட வந்து அந்த லெட்டோட தான் வந்திருந்தது. இது இந்த வாஷ் பண்ணுறதுக்காக அந்த நார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதுவும் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. சமைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி தாங்க நான் ஆஸ் யூஷுவல் இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா கேளுங்க. அப்போ நான் போடும்போது இந்த வாரண்ட்டியெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத சொல்கிறேன். அந்த கரண்டி தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த லெட் இருக்குல்லங்க, அதுக்கு மேலே வந்து அந்த இது போட்டுக்கிறதுக்கு ஸ்க்ரூ டைட் அந்த தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல அகலமாக இருந்தது. எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். டெப்த்தும் நல்லா இருக்குங்க. நான் வந்து அந்த பிக்சர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருசாலாம் இந்த அளவுக்கு பெருசாக தெரியல. ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும்னு பார்த்தா, ஆனால் நல்லாவே ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த சாப்பரை வச்சு காட்டுறேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல பெருசாக தாங்க இருந்தது. இது போதும், ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இதில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அது வந்து நல்லா சமைக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். நான் எதிர்பார்த்ததை விட இது வந்து பெரிய சைஸாக தான் இருந்தது. அதோட மூடியும் நல்ல குவாலிட்டியாக தாங்க இருந்தது. எல்லாமே குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இப்போ நீங்கள் வந்து பாத்திரத்தெல்லாம் மாற்றுங்க, புதுசாக ஏதாவது வாங்கி யூஸ் பண்ணுங்கள், பாத்திரம் கொஞ்சம் மாற்றுங்க சரியில்லை அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இது நான் இப்போ வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஒரு நல்ல ஃபீட்பேக்காகவே எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இப்போது இன்னொன்று வந்து எல்லாத்தையுமே என்னால் கிச்சனில் மாற்ற முடியாது. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று ஒன்றா தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒன்று ஒன்றா தான் என்னால் வாங்க முடியும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ரிலேட்டிவ்ஸே நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க, பாத்திரம் மட்டும் கொஞ்சம் மாற்றுப்பா, வேறு யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் ஒன்று ஒன்றா நான் வாங்கிக்கிறேங்க. நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா வாங்கிக்கிறேன். அதே போல் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுக்கறது வந்து நல்லதோ கெட்டதோ வாட்ஸ்அப்பில் வந்து கொடுக்குறீங்க. எனக்கு வந்து அந்த யூடியூப்லேயே கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த கரண்டியெல்லாம் வச்சு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன்.
ஏன்னா இப்போ தானே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாப்சிக்கல் மோல்டுங்க. அதான் ஐஸ் மோல்டுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான். அதான் குல்ஃபி மோல்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி வாங்கலாம்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் பண்ணவுடனே எனக்கு ரொம்ப ஏமாற்றமா போச்சுங்க. ஏன்னா நான் வந்து ஆர்டர் பண்ணது வந்து அந்த கீழ இருக்க பாட்டம் வந்து ப்ளெயினாக பிளாஸ்டிக் கலர்லேயே இருக்கும் ஒயிட்டாக. மேலெல்லாம் கலர் கலராக இருந்ததுங்க. ஒரு 3 கலராக இருந்தது. ஆனால் எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் சொல்ல முடியாது. இது ப்ரௌனும் அந்த குங்கும கலரும் மெரூனும் கலந்த மாதிரியான ஒரு கலரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏமாற்றமாக இருந்தது. ரிட்டனும் போட்டுட்டேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். சரி ஓகே, நல்லா தானே இருக்குது இதுவும். கலரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று. இன்னொன்று அந்த ஒயிட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண கரை படிஞ்சதுன்னா தெரியும். ஆனால் இது அப்படி இல்லைல்ல. சரி இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா திருப்பியும் நம்ம ரிட்டன் போட்டு அது திருப்பியும் வந்து அது எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. இதுவே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுட்டேங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது. இதோட ரேட் வந்து 133 ருபீஸ் இருந்ததுங்க. மீஷோ கிரெடிட் வந்து 19 ருபீஸ் போக நான் வந்து 114 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 138 ருபீஸுங்க. இது வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். அதுக்கடுத்து ஃப்ரிட்ஜு கவருங்க. அதுவும் வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த 2 ஐட்டமும் நான் மீஷோவில் வாங்கினேங்க. இது வந்து காம்போ செட்டுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த வெஜிடபிள் சாப்பர், அப்புறம் அந்த வால் ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் கடாய், இதெல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. இந்த இது வந்து ஹேண்டில் கவருங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்கு ஹேண்டிலில் போடுற கவர் இது. அதுக்கடுத்து வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேட் உள்ளே வந்து நம்ம போடுவோம்ல, நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த மேட்டு மாதிரி அந்த ரேக் மாதிரி வச்சுருப்பாங்க. சிலதில் வந்து கம்பி இருக்கும், சிலதில் வந்து கண்ணாடியில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு போடுற மேட் இது. அது வந்து 3 கொடுத்துருந்தாங்க. இப்போ சின்ன ஃப்ரிட்ஜாக இருக்குன்னா இது கரெக்டாக இருக்குங்க. 3 இது கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. டிசைனு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து இன்னொன்று என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, மேலே டாப் அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே போடுற கவர், சைடில் 2 சைடும் வந்து பவுச் மாதிரி வச்சு ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்கங்க. ஹேண்டிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த கொசு வலைக்கு ஒட்டுவோம்ல, வெல்க்ரோன்னு சொல்லுவோம்ல, அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சை அடிச்சுக்கணுங்க. ஏன்னா அவ்வளோ இதுவாக அவங்க ஸ்ட்ராங்காக கொடுக்கல. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் அந்த ஹேண்டிலில் இப்படி ஒட்டும் போது அது கொஞ்சம் லூஸாகி இறங்கிருது. ஸோ நமக்கு வேணும்னா ஒரே ஒரு ஸ்டிச் நம்ம சாதாரண ஊசி நூல், நம்ம வீட்டில் இருக்க ஊசி நூலை வச்சு நம்ம தைச்சிக்கலாம் ஒரு கிரிப்புக்காக. ஏன்னா அவங்க வந்து ஒன் சைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹேண்டிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அப்போ பத்தாமல் போயிட போகுதுன்றதுக்காக அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த டாப் கவருங்க நான் சொல்லியிருந்தேன்ல, அது மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 பவுச் மாதிரி இருக்குது. அந்த சைடும் 3 பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. ஆனால் இது வந்து என்னோட இது என்னென்னா, ஒரு மேல் தையல் வந்து நம்ம அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம மேல் தையல் அடிச்சுக்கலாம். மேல் தையல் அடிக்காமலும் யூஸ் பண்ணலாம். அடித்தா இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த டிசைனு, இது எதையுமே ஒரு குறை கூட சொல்ல முடியாதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இப்போ நான் ஆர்டர் பண்ணதுலேயே எனக்கு வந்து அந்த கடாயும் அந்த வெஜிடபிள் சாப்பர் அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தாங்க இதோட வியூ இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்டோட டீட்டெயிலாம் நான் சைடில் அட்டாச் பண்ணி வைக்கிறேங்க, அந்த காம்போ செட்டை பற்றின. அப்புறம் வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 158 ருபீஸ் இருந்தது. 23 ருபீஸ் மீஷோ கிரெடிட் மைனஸ் பண்ண நான் 135 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேங்க. இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 159 ருபீஸ்ங்க. மீஷோ கிரெடிட் வந்து நான் மீஷோ ஆப்பில் ஏர்ன் பண்ண காசு தான். ஸோ அது லெஸ் பண்ணி ஆஃபர் போட்ட டைமில் நான் இதை வாங்கினேங்க. ஒவ்வொரு நேரம் ஆஃபர் மாறிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் பார்த்து உங்களோட ஃபேவரட், அதாவது விஷ் லிஸ்ட்டில் போட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மேக் ஓவர் போட்டிருப்பேன், க்ளீன் பண்ணி. அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்தது. கவர்லாம் போட்டவுடனே ஃப்ரிட்ஜோட லுக்கே வேறு லெவலுக்கு ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த 2021ஆம் ஆண்டு வந்து எனக்கு நிறைய நல்ல நினைவுகளை கொடுத்துருக்குங்க. 2020 கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல இயராக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஹாப்பி நியூ இயருங்க உங்கள் எல்லாருக்குமே. பிறக்க போகிற ஆண்டு வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்ல ஆண்டாக அமையறதுக்கு என்னுடைய விஷஸ்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.